அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு. உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களின் சம்பளத்தில் மாற்றம். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் பயங்கர விபத்து, மூவர் வைத்தியசாலையில். 2 கைகளும் கட்டப்பட்ட நிலையில் மரத்தில் தொங்கிய குடும்பஸ்தர். மலையக தொடருந்து சேவையில் பாதிப்பு. சக்கரம் கழன்று இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து விபத்து, பயணிகள் நிலை என்ன? 2 குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் 2 வைத்தியசாலையில். லங்கா சத்தோச நிறுவனம் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை. காப்பகம் ஒன்றிலிருந்து 4 சிறுவர்கள் மாயம். தொடர்வன விரிவான செய்திகள். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் என்ற ரீதியிலும் நிதியமைச்சர் என்ற ரீதியிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாமல் அடிப்படை மனித உரிமைகளை ஜனாதிபதி மீறியுள்ளார் என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஃபெப்ரல் நிறுவனம் ஆகிய அமைப்புகள் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே நீதிமன்றம் குறித்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. கடந்த வருடம் மார்ச் மாதம் 9ஆம் திகதி திட்டமிட்டபடி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாமல் அடிப்படை மனித உரிமைகளை ஜனாதிபதி மீறியுள்ளார் என உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அதன்படி உள்ளூராட்சி தேர்தலை விரைவில் நடத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கானது பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய, விஜித் மலல்கொட, முருது பெர்னாண்டோ, காமினி அமரசேகர மற்றும் யசந்த கோதாகொட ஆகிய 5 அடங்கிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டு விநியோகம் எதிர்வரும் செப்டம்பர் மாத தொடக்கத்தில் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RAML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் அச்சடிக்கும் பணி ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விசேட பாதுகாப்பிற்கு மத்தியில் உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டு அச்சடிக்கும் பணி அரசு அச்சகத்தில் நடைபெறுகிறது என தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் 39 வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் வாக்குச்சீட்டின் நீளம் சுமார் 27 அங்குலமாக இருக்கும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். அரசாங்க ஊழியர்களுக்கு 25,000 ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவு வழங்கும் திட்டம் இந்த ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் மூலம் அதனை பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். இந்த கொடுப்பனவு வழங்கும் திட்டமானது முடிவு தேர்தலுக்கான வாக்குறுதியோ வெறும் ஜனரஞ்சக வார்த்தையோ அல்ல, அதற்கான அமைச்சரவை அனுமதியும் கிடைத்துள்ளது என பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் உரையாற்றும் போது குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பான அரசாங்கத்தின் தீர்மானம் தொடர்பில் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அது தேர்தல் வாக்குறுதியா என்று அவர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். விசேட வைத்தியர் ஒருவரின் மனைவி மற்றும் 2 பிள்ளைகளை ஏற்றிச் சென்ற அதிசொகுசு காரொன்று தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் விபத்துக்குள்ளானது. ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையின் விசேட வைத்தியர் ஒருவருக்கு சொந்தமான அதிசொகுசு காரை இவ்வாறு விபத்துக்குள்ளானது. பத்தேகம அதிவேக நெடுஞ்சாலையின் நுழைவாயிலுக்கு அருகில் 80வது கிலோமீட்டர் மைல் கல்லுக்கு அருகில் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக நெடுஞ்சாலை போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்களில் 16 மற்றும் 21 வயதுடைய 2 மகன்களும் மனைவியும் அடங்குவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விபத்தின் போது 21 வயது மகன் காரை ஓட்டி வந்ததாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மாத்தறையிலிருந்து கொழும்பு நோக்கி வந்த கார் மொன்றாகலிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற சொகுசு தனியார் பேருந்தின் வலது பக்க பகுதியில் பாதுகாப்பு வேலிக்கு நடுவில் விபத்துக்குள்ளாகி மோதியதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். விபத்து இடம்பெற்ற அதே நேரம் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஆம்புலன்ஸ் வண்டிகள் வருவதற்கு முன்னர் காரில் சிக்கி காயமடைந்தவர்களை வீதியில் பயணித்த வாகனங்களின் சாரதிகள் கராப்பிட்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். புத்தளம் கட்பிட்டி அல்மனார் பகுதியில் வசித்து வந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் 2 கைகளும் கட்டப்பட்ட நிலையில் நேற்று மாலை காட்டுப்பகுதியில் உள்ள மரமொன்றில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கட்பிட்டி அல்மனார் பகுதியில் வசித்து வந்த RM ஃபசால் வயது 37 எனும் இளம் குடும்பஸ்தர் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என கல்பிட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர்.
சடலமாக மீட்கப்பட்டவர் செவ்வாய்க்கிழமை இரவு வீட்டை விட்டு துவிச்சக்கர வண்டியொன்றில் வெளியேறி சென்றிருந்ததாகவும் அதனையடுத்து அவர் வீடு திரும்பவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டவரின் தாய் மற்றும் உறவினர்கள் அவரை தேடியுள்ளனர் என்றும், நேற்று கற்பிட்டி அல்மனார் பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் குறித்த நபர் மரம் ஒன்றில் தொங்கிய நிலையில் இருப்பதனை அவரது சகோதரர் கண்டுள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் இது பற்றி கற்பிட்டி போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டதுடன் சம்பவ இடத்திற்கு விஜயம் செய்த கற்பிட்டி போலீசார் முதற்கட்ட விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மரத்தில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டவருக்கு சொந்தமானது என தெரிவிக்கப்படும் துவிச்சக்கர வண்டியும் 2 பாதனைகளும் சம்பவ இடத்தில் இருந்து மீட்கப்பட்டுள்ளன. சடலமாக மீட்கப்பட்டவரின் 2 கைகளும் கட்டப்பட்டிருந்ததாகவும், இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுத்து வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மலையக பாதையின் தொடருந்து சேவையில் தடை ஏற்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. பலான பிரதேசத்தில் மரம் ஒன்று வீதியில் வீழ்ந்ததால் இவ்வாறு தொடருந்து சேவை தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை வரைக்கும், பதுளை மற்றும் கண்டியிலிருந்து கொழும்பு கோட்டை வரை பயணிக்கும் தொடருந்துகள் இதனால் தாமதமாகலாம் எனவும் நாவலப்பிட்டி தொடருந்து கட்டுப்பாட்டு அறையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பதுளை ஸ்பிரிங்வெலி வீதியில் வீரியபுர பிரதேசத்தில் பதுளை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றின் பின்பகுதியில் உள்ள சக்கரம் ஒன்று கலன்று விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த பேருந்து பெத்தேகமவிலிருந்து ஸ்பிரிங்வெலி ஊடாக பதுளை நோக்கி செல்கையில் விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்துக்குள்ளான பஸ்ஸில் சுமார் 80 பேர் வரை பயணித்துள்ளதாகவும் இவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பதுளை லுணுகலை கல்லுக்குதத்தை ஏலத்தில் பெறவந்த இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் இருவர் லுணுகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக லுணுகலை போலீசார் தெரிவித்துள்ளனர். லுணுகலை நகரில் உள்ள கல்லுக்குதம் ஏலத்தில் விடப்பட்ட இருந்த நிலையில் குருணாகலை மற்றும் பதுளை பகுதியில் உள்ள 2 குழுக்கள் குறித்த கல்லு குதத்தை ஏலத்தில் பெறுவதற்கு முற்பட்ட போது இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் வாகனம் ஒன்றின் பின்பகுதியில் உள்ள கண்ணாடி அடித்து சேதமாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. லங்கா சத்தோச நிறுவனம் 2024ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 93 மில்லியன் நிகர லாபத்தை ஈட்டியுள்ளதாக அறிவித்துள்ளது. லங்கா சத்தோச நிறுவனத்தின் நிதி நிலைமைகளின் வெளிப்படைத்தன்மை குறித்து மக்களுக்கு தெரிவிக்க அனைத்து தகவல்களும் இணையதளத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2005ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட சத்தோச நிறுவனம் 2024ஆம் ஆண்டில் 2 காலாண்டுகளில் 26,774 மில்லியன் நிகர வருமானத்தை ஈட்டியுள்ளது. காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையில் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வெள்ளவாய பகுதியில் உள்ள சிறுவர் காப்பகம் ஒன்றிலிருந்து 4 சிறுவர்கள் காணாமல் போயுள்ளதாக வெள்ளவாய போலீசார் தெரிவித்தனர். காப்பகத்திலிருந்து 16, 14 மற்றும் 15 வயதுடைய 4 சிறுவர்களே காணாமல் போயுள்ளனர். குறித்த 4 சிறுவர்களும் யாரிடமும் சொல்லாமல் சிறுவர் காப்பகத்திலிருந்து வெளியே சென்றுள்ளமை போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் என்றும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.